ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டெய்லி மேக்கப் பார்க்க போகிறீங்க. நான் அதிகமாகலாம் மேக்கப் போட மாட்டேன். நிறையா பேர் சொல்கிறீங்க ஓவர் மேக்கப் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஓவர் மேக்கப்பில் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற க்ரீமு. வாங்கி ஒரு 10 டேஸ் ஆச்சு. 10 டேஸ்க்கு மேலே இருக்கும். என் சிஸ்டர் வாங்கி தந்தாங்க. நல்லாயிருக்கும். ஆனால் கூலிங்காக இருக்குது ஃபேஸ்க்கு. அவ்வளோதான் யூஸ் பண்ணுவேன், அதிகமாக போட மாட்டேன். ஆனால் க்ரீம் நல்லாயிருக்கு. ஃபேஸில் அப்ளை பண்ணதுமே ஃபேஸ்க்கு ஒரு கூலிங் கிடைக்குது. சூப்பர் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள், அது போட்டதையுமே ஃபேஸில். டடடட. அடுத்து செகண்ட் ஸ்டெப், சன்ஸ்க்ரீன். ஓப்பன் பண்ணது டபக்குன்னு வந்துடுச்சு. ஃபேஸுக்கு தான் அதிகமாக போடுவேன். நல்லா இருக்குங்க இந்த க்ரீம், சூப்பராக இருக்குது. 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு நான் வாங்கி. ஆனால் நல்லாயிருக்கு ஃபேஸ்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக எடுத்துட்டேன். நம்ம ஸ்கின்னுக்கு போட்டுக்கலாம். வறட்சியாக அந்த பனிக்காலம் வெயிலில் போகும்போது வண்டியிலலாம் நம்ம போகிறோம், வெளியே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு நான் அது வண்டியில் தான் போவேன் அதிகமாக. வெளியே போகும்போது வெயிலில் போகும்போது என்னாகும், என்னோடய ஸ்கின் ஒரு மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி செவந்துக்கும். அதனால தான் இது வாங்கினேன் மெயினாக. சூப்பர். அடுத்து லைட்டாக, அதிகமாக போட மாட்டேன், லைட்டாக இந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அதிகமாக பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன், லைட்டாக, அவ்வளோதான். ஏன்னா என்னோடது ஆயில் ஸ்கின். ஃபஸ்ட்டே ஆயில் ஸ்கின், லைட்டாக பவுட்ரு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால போட்டுக்குவேன். இப்போ நான் ஃபேஸ் மேக்கப் போட்டதையுமே ஒரு 1/2 தான், 1/2 கூட இருக்காது. கொஞ்ச நேரத்துலேயே ஃபேஸில் ஆயில், என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மினுன்னு ஃபேஸ் தெரியும். அடுத்து நான் இந்த ஸ்டிக்கர் தான் எப்போவுமே இந்த ஸ்டிக்கர் தான் வைப்பேன். ரொம்ப வருஷமாக இந்த ஸ்டிக்கர் தான் வச்சிட்ருக்கேன். ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சிருந்தே இந்த ஸ்டிக்கர் தான். இதே ஸ்டிக்கர் இல்லைங்க, தீர வாங்கிக்குவேன். மற்றபடி நான் சாரீ கட்டினா கொஞ்சம் கலர் ஸ்டிக்கர் வைப்பேன், சாரீக்கு மேட்சாக வைப்பேன். சூப்பர். அடுத்து ப்ரஷ். நம்ம ஐப்ரோ கொஞ்சம் அதிகமாக இருக்கா, ஆனால் கொஞ்சம் ப்ரஷ் உடஞ்சி போச்சு, அதை வச்சு மைனஸ் பண்ணிக்கிறேன். அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அதை லைட்டாக சீவி விட்டுக்குவேன். சூப்பர். நான் எதுவுமே போடலை, என்னோட ஐப்ரோவே டார்க்காக தான் இருக்கும். சூப்பர், நல்லாயிருக்கு. சூப்பர் குயின். ஃபினிஷ். அடுத்து நம்ம கல்யாணமான பெண்களுக்கே இந்த குங்குமம் தான் அழகு.
குங்குமம் நெத்தியில் வைக்கலைன்னா நம்ம ஃபேஸ் நல்லா இருக்காது. அதனால் குங்குமம். ஓகே. எப்போவுமே குங்குமம் வைக்கும்போது கீழே இழுக்காதீங்க, வச்சு மேலே இழுத்து விடணும். அந்த நெத்தி வகுண்டெலாம் இப்படி இழுத்து விடணும், எப்போவுமே கீழே இழுக்கக்கூடாது. அடுத்து நான் சந்தனம் வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சாந்து தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப அதே தான், ஸ்கூல் போக டைம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தீர வாங்கிக்குவேன். கிடைக்கலினாலும் எங்கேயாவது கோயில்னு அலைஞ்சு வாங்கிடுவேன். ஒரு 2-3 டப்பாவது வாங்கி வச்சுக்குவேன். அது என்னமோ இது வைக்கலினா எனக்கு ஒரு குறையாகவே இருக்கும். அடுத்து லிப் பாம், லைட்டாக லிப் பாம் போட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டுக்குவேன். வெளியே போகும்போது லிப் பாம் மட்டும்தான் போடுவேன், லிப்ஸ்டிக் போட மாட்டேன். ரீல்ஸ் போடுறதுனால நம்ம யூடியூப்பில் ரொம்ப மோசமாக ஃபில்டரே போட்டாலுமே நல்லா இருக்காது. அதனால் நம்ம லிப்ஸ்டிக் போட்டால் தான் நம்ம ஃபேஸை பார்க்கவே சகிக்கும். இந்த லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. கலர் பிடிச்சிருக்கா எடுத்துக்குவேன். லிப்ஸ்டிக் போட்டாச்சு. சூப்பர். போதும் குயின். ஓகே, அதையும் ஆயிடுச்சு போல். லைட்டாக தடுத்துட்டு அடுத்து என்ன, கம்மல் போடணும். லைட்டாக கண்ணுக்கு மை போட்டுக்கலாம். நான் போட மாட்டேன், ஆனால் ரீல்ஸுக்காக லைட்டாக போட்டுக்குவேன். ஏன்னா நான் போடாமலே எனக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும். என் கண்ணில் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ஐலைனர் போட்ட மாதிரி இருக்கும், கண்மை போட்ட மாதிரி இருக்கும் என் கண். அப்படி நல்லா லைட்டாக கீழே இருக்கிற இமைக்கு மட்டும் போட்டுக்குவேன். எப்படி இருக்குது? அது உடஞ்சிருச்சு. ஒரு கண்ணுக்கு போட்டாச்சு, இன்னொரு கண்ணுக்கு. அதிகமாக போடாத குயின், நல்லா இருக்காது, கண்ணுக்கு எடுத்துக்காத. லைட்டாக போடு, சீக்கிரம் போட்டுட்டியா? ரொம்ப போட்டு தீட்டி விட்டுறாத, கருவலை வந்துடும் கீழே. போதும் குயின். இங்கே காமி பார்க்கலாம். மறுபடியும் சூப்பர், அழகு. அடுத்து நமக்கு ஹேர் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சீப்பை வச்சு சீக்கு எடுத்துக்குவேன். முடியெல்லாம் நிறையா இருந்ததுங்க, பூரா கொட்டவெல்லாம் இல்லை, கேஸில் பிடிச்சிருச்சு. அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. அதிகமாக இருக்கும் முடி. என்ன எப்படின்னா இடுப்புக்கு கீழே இருக்கும், அவ்வளோ முடி இருக்கும். எல்லாம் போயிடுச்சு. ஒயிட் ஹேர் இருக்குது.
என்ன பண்ணுறது, கவலைகள் அதிகம், டென்ஷன், பல பிரச்சனைகள் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதனால் தடுக்க முடியல. அது ஒரு ஸ்டைல் தான். சிம்பிளாக தான் நான் ஹேர் ஸ்டைல் போடுவேன். இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். அவ்வளோதான், ஒரு கிளிப் குத்திட்டு அப்புறம் ஒரு பேண்டு போட்டுருவேன். தென் அடுத்து பேண்டு. இதான் என்னோடய நார்மல் ஹேர் ஸ்டைல். எப்போவுமே இதாக போடுவேன். சாரீ கட்டினாலும் சரி, சுடி போட்டாலும் சரி. பின்னவெல்லாம் மாட்டேன். பின்னுற அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் அதிகமாக இல்லை. அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் முன்னாடி இழுத்துட்டு ஒயிட் ஹேர் இருக்குது, இருந்துட்டு போகுது. நல்லாயிருக்கோம். இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்சது. அடுத்து செயின். நல்லாயிருக்கா? என் சிஸ்டர் வாங்கி தந்தாங்க. என்ன வேறு டிசைன் தான் பார்த்தேன். சரி, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டேன். அடுத்து கம்மல். இப்போ போட்டிருக்கிறது பிளாஸ்டிக் கம்மல் தான். பிளாஸ்டிக் கம்மல் ஒன்றும் பண்ணாது. மற்ற வேறு கம்மல் போட்டால் எனக்கு புண்ணு வந்திருக்கும், அதில் வலி எடுத்துக்கும். அதனால் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அப்புறம் கழட்டி வச்சுருவேன். அப்படியே நம்ம ஒரு விளையாட்டுத்தனத்தை காமிக்கலாம். மூக்குத்தி எனக்கு பிடிக்காத மூக்குத்தி. சும்மா வச்சு பார்ப்பேன். நல்லாயிருக்கா? நல்லாவே இல்லை என்னோடய ஃபேஸ்க்கு. பரவாயில்ல. கம்மல். இந்த கம்மல் வாங்கி எப்படியும் ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. நல்லா இருக்கா? சூப்பர். கம்மல் பட்டால் தான் அழகு.
கழட்ட முடியல, டைட்டாக இருக்குது. ஓகே, சூப்பர். டிங் 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 டிங். அடுத்து என்ன? ஏதாவது மறந்துட்டோமா? அடுத்து அவ்வளோதான். இதுதான் என்னோட மேக்கப். டிங் 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 டிங். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய். வெளிச்சத்தில் காமிக்கிற பாருங்க என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மேக்கப் நல்லாயிருக்கா? இதுதான் நான் தினமும் போடுற மேக்கப். சிம்பிள் மேக்கப். பாய். குயின் தான். சூப்பர்.